வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வாஸ்து குறைபாடு கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு பரிகாரம் என்னங்கிறத பார்ப்போம். வாஸ்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பொருளாதார ஏற்பாடு, நிதி நெருக்கடி, வீட்டில் அமைதியின்மை, சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்காமல் இருக்கிறது, தொழில் முடக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். வாஸ்து குறைபாடுங்கிறது வந்து ஸ்லோ பாய்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மனுஷங்களை கொல்லும். நம்ம குடும்பத்தையே டெவலப்மெண்ட்டை படிப்படியாக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். இது நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நவதானியம், 5 சோழி, ஒரு கடுக்கா, ஒரு வசம்பு இதை எடுத்துக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அது வீட்டில் சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு, வீட்டில் வாசக்கால் இருக்குல்ல அதில் நடுவில் கட்டி வைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த அமாவாசை வரப்போ அதை பழசை கட்டிட்டு புதுசை கட்டணும். பழசை எடுத்துகிட்டு போய் கோயில் குளத்துலையோ இல்லை நீர்நிலை ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெவலப் இருக்கும். வாஸ்து குறை இருந்துச்சுன்னா படிப்படியாக நிவர்த்தி ஆகாது. உங்களுக்கு இப்போ தொந்தரவு இல்லாமல் பெருசாக பாதிப்பு எதுவும் பண்ணாமல் காப்பாற்றும் உங்களுக்கு. நன்றி.